ஒரு 1 பார்ட் சாம்பார் சாதம் செய்யலாமா? செஞ்சால் திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட்டுக்கு அவ்வளோ அடிக்ட் ஆகிடுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 முருங்கைக்காய், 4 அவரைக்காய், 1 தக்காளி, கொஞ்சோண்டு அரசாணிக்காய், கேரட்டு, இது வந்துட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்புங்க. இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய், வரமிளகா, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததும் இது கூடயே வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க, கலருக்காக. போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடயே ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் தூள், ஹோம்மேட் சாம்பார் தூளுங்க. வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி போடுறேன். இது கூடயே கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட பச்சை வாசனை போனதும் இது கூடயே வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும், 1 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணிங்க. இது கூடயே வந்துட்டு உப்பும் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க, புளிப்பு அடக்கிறதுக்காக. மூடி ஒரு 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் சாதம் ரெடிங்க. நீங்கள் பருப்பாமத்தை வச்சு கடைங்க. இந்த முருங்கைக்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாதத்தை நல்லா மேஷ் பண்ணிட்டு கடைசியில் முருங்கைக்காயை போட்டு கலக்குனிங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.